ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மிஷ நாளைக்கு அப்புறம் ஒரு vlog ஒன்று போடுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் லாஸ்ட் டிசம்பர் வந்து ஹாலிடே அண்டு அவுட்டிங் போயிருந்தேன். அந்த வீடியோ தான் நீங்க இதில பார்க்க போறீங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, சிஸ்டர் ரெசிபி மட்டும் போடாம vlogகும் போடுங்க அப்படின்ட்டு. நீங்க இருக்கிற நாட்டையும் கொஞ்சம் சுத்தி காட்டுங்க அப்படின்ட்டு. அப்போ உங்களுக்காக வேண்டி தான் நான் இருக்கிற நாட்டையும் கொஞ்சம் காட்டுவோம் அப்படின்னு இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நீங்க இந்த ரெசிபி இதுக்கு மொத பார்த்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எங்கே இருக்கிறேன்னு. நான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கால லெசோத்தோல இருக்கிறேன். லெசோத்தோல மசூருல தான் நாங்க இருக்கிறோம். மசூருலிருந்து சிமங்கோங்க்கு தான் நாங்க போயிருந்தோம். சிமங்கோங்க்கு மசூருலிருந்து 120 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இதுக்கு வந்து எங்களுக்கு 2 1/2 ஹவர்ஸ்லயே போயிடலும். சிமங்கோங்ல எங்களுக்கு பார்க்கறதுக்கு வாட்டர்ஃபால் இருக்குது. அந்த வாட்டர்ஃபால் பார்க்கறதுக்காக வேண்டி தான் போனோம். நிறைய பேருக்கு என் விலாகெல்லாம் பார்க்குறேன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய விலாகில் நான் சொல்லியிருப்பேன். லெசோத்தோ வந்து எப்படியான நாடு அப்படின்ட்டு. இங்கே வந்து மிச்சம் எங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல அழகான பிளேஸ் எல்லாம் இருக்குது. இங்கே நேச்சர் அழகு தான் கூட. அதுவும் நாங்கள் இங்கே மசூருவை தாண்டி வேறு எங்கே வெளியே போனேன்றாலுமே மவுண்டன் தான் கூட வைக்கும். இந்த மவுண்டனுமே பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்கும். ஸ்ரீலங்காலெல்லாம் மவுண்டன் பார்க்கக்குள்ள நிறைய மரங்கள் கிட்ட கிட்ட நெருக்கம் அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து அப்படி இல்லை. மவுண்டன்ல வந்து அந்த சின்ன சின்ன மரங்கள் அப்படித்தான் விளங்கும். மவுண்டனில் கூடுதலாக அந்த கல் தான் கூடுதலாக விளங்கும். தூரத்துல எல்லாம் உங்களுக்கு இதில் பார்க்கக்குள்ளிக்கே விளங்கும். இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு இது அழகாக இருக்குது அப்படின்னு இந்த பிளேஸ் எல்லாம். போகிற வழியில் இந்த ரிவர் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருந்துச்சு. அப்போ இங்கே கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இந்த பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு போம் அப்படின்ட்டு அரஃப் ஆலிஃப் எல்லாரும் இறங்கின்னு போனாங்க. நாங்கள் இங்கே சிமங்கோங் போகிறதுக்கு நாங்கள் மட்டும் தனியே போகலை. எங்களோட கூட இன்னும் ஒரு 9 ஃபேமிலி மாதிரி செட் ஆகி போனோம். எல்லோரும் நல்லா செட் ஆகி போகலை. இன்னும் நல்ல ஃபன்னாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. Okay, careful.
பிள்ளைகளும் கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க வாட்டர்ஃபால் பார்க்கறதுக்கு மறுபடியும் போனோம். வாட்டர்ஃபால் வந்து இந்த ரிவர்ல இருந்து ஒரு 30 மினிட்ஸ் தூரம் தான் இருந்தது. தூரத்துல லொட்ஜ் ஒன்று விளங்குது. அதுக்கு சைடுல தான் வாட்டர்ஃபால் நிக்குது. Alif, come here. Daddy, photo me, photo me. இந்த வாட்டர்ஃபாலோட நேம் வந்து மலெட்சுனியானி. இதோட ஹைட், அதாவது இதோட உயரம் வந்து 192 மீட்டர் ஆகும். இதுக்கு வந்து நாங்கள் கீழக்கு கிட்ட போய்த்து எங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இதில் போகிறோன்னா மிச்சம் தூரம் கீழக்கு ஹோஸ்ல மாதிரி தான் நாங்கள் போகணும். நடந்து போகிறதும் சரியான தூரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் மேலே லொட்ஜில் இருந்து தான் இதை பார்த்தோம். கீழக்கு கொஞ்சம் ஹோஸ்ல போகணும். மிச்சம் அந்த வாட்டர்ஃபாலு கிட்ட நாங்கள் ஹோஸ்ல போகல. கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் தூரம் மாதிரி கீழக்கு போய் கிட்டவாகி பார்த்துட்டு வந்தோம். Bye.
Basi. Look at it. Oh, I guess I can go. Aisha. I want to go there. I want to get the pipe. ஹோஸ்டில் போயிட்டு வாட்டர் ஃபால் எல்லாம் பார்த்துட்டு வரக்குள்ள மறுபடியும் இந்த ரிவர் சைட்லேயே நிப்பாட்டிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இருந்தோம். வீட்டுக்கு போய் சேர கொள்ளைக்கு நைட் 11 o'clock மாதிரி ஆகிட்டுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த vlog. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு நிறைய ரெசிபீஸும் போட்டிக்கிறேன், vlog மட்டுமே இல்லை. உங்களுக்கு அந்த ரெசிபீஸ் வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.